ஹலோ கைஸ், வெல்கம் டு நீட் டெக்கஸ் தமிழ். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் விஷிங் யூ ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் டெக்கஸ் தமிழுக்கு ஃபிசிக்ஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டியூட்லேருந்து லீவுக்கு வந்திருப்பீங்க. 4 days 5 days லீவ் விட்டுருப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. இப்போ நான் இதில் என்ன முக்கியமாக சொல்ல வர போகிறேன்னா, இந்த 4 நாளுன்றது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது, ஃபெஸ்டிவலை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நமக்கு நீட்டுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட தான் நம்ம இருக்குது. ஜனவரி கணக்கு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இன்னும் 3 months தான் இருக்குது. இந்த டைமில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹவர்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்களை பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னா சொல்ல வீட்டில் படைச்சிருப்பாங்க, படைச்சிக்கோங்க. புது ட்ரெஸ் இருந்தால் புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. பட் ஃபெஸ்டிவல் டைம் ஆச்சு, நியூ மூவிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். ஒரு 2 hours தானே, என்ன ஆகிட போகுது, 3 hours தானேன்னா அந்த 3 hours இந்தியாவில் உங்கள் காம்படிட்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் உங்கள் ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய நியூ மூவிஸ் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தெல்லாம் விடுவாங்க, எல்லா சேனல்லையும் போடுவாங்க. அது ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கலாமே, நாள்லேருந்து படிக்கலாமே நினச்சிங்கன்னா ஒரு நாளில் எவ்வளோ சாப்டர் ரிவிஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு நாளும் முக்கியம். இன்னும் 3 months தானே, 3 months கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துவாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வந்துடும். எது வந்தாலும் ஹெச்டி பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமும் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆக தான் போகுது. அது எல்லாமே போங்க. இப்போ நாங்கள் மெடிக்கல் காலேஜில் வந்துட்டா ஏதோ படம் வந்துச்சுன்னா வீக்கெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது நாங்கள் நீட் டைமில் அது பார்க்காம இருந்தாலும் இப்போ ஜாலியாக போகிறோம். அப்போ ஜாலியாக இருந்ததுன்னா இப்போ ஜாலியாக இருக்க முடியாதுல்ல. அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ இன்னும் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல்லாம் இருக்குது, ஊரில் மாடு விடுவாங்க. உங்களோட மாடே நீங்கள் உரிமையாளராக இருக்கலாம், நீங்கள் கூட உங்கள் வீட்டில் மாடு விடுவாங்க, நம்ம போய் பார்க்கணுன்னா இந்த ஒரு பொங்கலுக்கு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து படிங்க. ஓகேங்களா? உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் வீட்டில் நிறைய மாடு இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் கொஞ்சம் படிக்க விட்டுருங்க. விருந்தாளிக்கு வந்திருந்தாங்கன்னா அவனுக்கு பரீட்சை இருக்குது, முடிஞ்சோடனே வருது, ஸோ அவன் கொஞ்ச நாள் படிக்கணும்னு சொல்கிறான், அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிடுங்க. வீட்டில் ரிலேட்டிவ் வந்துட்டாங்களே, வந்து பேசுகிறா, வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துறன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்களோட காம்படிட்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் பசங்களோட ரேங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எல்லா டேவும் இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேவாக இருக்க போகுது. ஸோ இந்த டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டு பொங்கலை போய் எல்லாம் வெளியே போவாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போவாங்க, ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டு வரலாம், ஃபேமிலி கூட சின்ன டைமோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பொங்கலுக்கு தாராளமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்க. வேணால் சொல்ல, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க, வீட்டில் படைச்சாங்கன்னா சாப்பிடுங்க, வீட்டில் கொண்டாந்து பேசிட்டு படிக்க போயிடுங்க. இப்போது இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஃபிசிக்ஸ் பொங்கல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னிலேருந்து நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சீரியஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் படித்தா ஒரு 100 to 120 கன்ஃபார்மாக அடிச்சிடலாம் அப்படின்ற சாப்டர்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ உட்காந்து ப்ரோ 160 + 180 எடுக்க முடியுமான்னு கேட்டால் 180 எடுக்கலாம். 3 months உட்காந்து ஃபிசிக்ஸ் மட்டுமே படித்தா எடுக்கலாம். ஆனால் நமக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும்ல. ஸோ ரியாலிட்டி பார்க்கும்போது ஃபிசிக்ஸில் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 160+ வாங்குறது கஷ்டம்தான். வாங்க முடியாதும் இல்லை, கஷ்டம், ரியாலிட்டி கஷ்டம் தான். ஆனால் 100+ வாங்குறது ஈஸி. ஸோ அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாமா? இருங்க, நான் வந்து இது உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 11 எடுத்தால் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஃபர்ஸ்ட் லெசன், அப்புறம் கைனமேட்டிக்ஸ் 1D and 2D. அதில் பாருங்கள், வருஷம் பார்த்தாவே அதுலேயே ஒரு 5 to 6 கொஸ்டின் வருது. அப்போனா எவ்வளோ, 20 to 24 marks அந்த 3 சாப்டர்லேருந்தே வருது. அடுத்து லாஸ் ஆஃப் மோஷனும் ஒர்க் பவர் எனர்ஜி, இந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டருமே கனெக்ட் பண்ணி பாருங்கள். 5, 6, 7, 8 to 10 கொஸ்டின் உங்களுக்கு வருது. அப்போனா பார்த்துக்கோங்க, 40 மார்க் கிட்ட கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் கவர் பண்ணால் போதும் 11th. அடுத்தது ரொட்டேட்டரி மோஷனும் கிராவிடேஷன் கவர் பண்ணால் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் ஆட் ஆகும். ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் வெறும் ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் படித்தாவே உங்களால் எழுத முடியும். இது 11th. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். இந்த சாப்டர்லாம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், எது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்டர் ஃபஸ்ட் 11th கவர் பண்ணுங்கள். அடுத்து 12th எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் அந்த 2 சாப்டர் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு மினிமம் 4 கொஷின், மேக்ஸிமமாக 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், 2 சாப்டர் 12th 2 சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் படித்தாவே 6 கொஷின்ஸ் கிட்ட வருது. அதுவே நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சேர்த்துட்டு அந்த மேக்னட்டிசம் அந்த சாப்டர் 2 சேர்த்துட்டிங்கன்னா கேல்குலேட் பண்ணி பாருங்கள், 12 கொஷின்ஸ், 10 to 12 கொஷின்ஸ் கிட்ட வருதுங்க. நம்ம 11th படித்தோம்ல, 11th சொன்ன மாதிரி 7 சாப்டர்ஸை பார்த்தா அந்த 12 to 15 கொஷின்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. 12th ஃபஸ்ட்டு 5 சாப்டரை படித்தாவே 10 to 15 கொஷின்ஸ் வருது. இப்போ எவ்வளோ ஹை வெயிட்டேஜ்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி சாப்டர்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் இதுக்கப்புறம் வீடியோஸ் இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கில் வந்து எந்த கான்செப்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்களோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக டீச் பண்ண பார்க்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ். இப்போ நான் படி ஸ்டார்ட் பண்ணேன்னா எடுத்தோடனே அந்த ஆப்டிக்ஸ் சாப்டருக்கு போகாதீங்க. அது வந்து ஒரு பிக் லெசன். உங்கள்கிட்ட ப்ராப்பர் நோட்ஸ் அண்ட் சோர்ஸ் இல்லைன்னா குழப்பற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் மேலே கஷ்டன்ற தாட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸை கடைசியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டம்ஸ், செமிகண்டக்டர்ஸ் பாருங்கள். லாஸ்ட் 2020 24 வரைக்கும் ஈச் இயர் 3 கொஷின்ஸ் வருது. ஒரே சாப்டர் செமிகண்டக்டர் ஈஸி சாப்டர், அதுலேருந்து 3 கொஷின் வருது. ஸோ அதை விடவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 5 லெசன், அதுக்கப்புறமா செமிகண்டக்டர், ஆட்டம்ஸ், நியூக்ளியர், அதெல்லாம் ஈஸி சாப்டர். நம்ம லாஸ்ட் 3 லெசன் ஃபஸ்ட்டு 5 லெசன் படித்தாவே உங்களால் கண்டிப்பாக 120+ ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 120+ங்கிறது சீட் கெட்டிங் மார்க். 120+ எடுத்துகிட்டு பயாலஜியில் 340 to 360, 340+ எடுத்துகிட்டா இப்போ 340லேருந்து எடுத்துகிட்டு கெமிஸ்ட்ரியில் 140+ எடுத்துகிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் வச்சிடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தீஸ் ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷன் பிளான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். 4 month ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப்பும் டெலகிராமில் இருக்குது. இப்போ நான் சொல்ல வேண்டியது இதுதான். இந்த ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கை தான் நீங்கள் கவர் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், அடுத்த வருஷம் பொங்கல் வரும், அடுத்த வருஷம் நியூ மூவிஸ் ரிலீஸ் ஆகும். எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ ஹாப்பி பொங்கல். நான் இந்த பிடிஎஃபை டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.